வாங்க, கற்கும் ஆர்வமிக்க அனைவருக்கும் இந்த ஆழமான அலசலுக்கு ரொம்பவே உற்சாகமான வரவேற்புகள். இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தோட ஒரு மிக முக்கியமான புள்ளிய பத்தி பார்க்க போறோம். அதுதான் 27வது மற்றும் இறுதி நட்சத்திரமான ரேவதி. இது வெறும் ஒரு சாதாரண நட்சத்திரம் கிடையாதுங்க. எல்லையற்ற ஆழங்களையும் அனைத்தோட முடிவுகளையும் தன்னுள் அடக்கிய ஒரு பிரம்மாண்டமான குறியீடு. இது எந்த அளவுக்கு தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு டாபிக் அப்படிங்கறத இனி வரப்போற தரவுகள் மூலமா நாமே தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம இதுல ஆழமா இறங்கலாம். அதுக்கு முன்னாடி காரகத்துவம்னா என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். காரகத்துவம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் ஆளும் பௌதிக பொருட்கள், குணாதிசயங்கள், இடங்கள் மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகளை குறிக்கிற ஒரு சிம்பாலிக் லிஸ்ட். அதாவது ரேவதி நட்சத்திரம் எதையெல்லாம் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு அப்படிங்கறத பத்தின ரொம்ப பழமையான பிரம்மாண்டமான பட்டியல் இது. இதை டீகோட் பண்றது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவமா இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம அலசலுக்கான கிளியரான மேப் இதுதான். 1 நீர் மற்றும் பயணங்கள், 2 பாதாள உலகம், 3 உயிரினங்கள் மற்றும் உடற்கூறு, 4 ரகசியங்கள் மற்றும் வீழ்ச்சி, இறுதியா 5 முடிவு மற்றும் மோட்சம். கடலோட மேற்பரப்புல தொடங்கி ஆத்மாவோட இறுதி வேடுதல வரைக்கும் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். செக்ஷன் 1 நீர் மற்றும் பயணங்கள். ரேவதி நட்சத்திரம் எப்படி நீர் மற்றும் பயணங்களோட ரொம்ப ஆழமா பிணைக்கப்பட்டிருக்குன்னு இப்போ பார்ப்போம். ரேவதியோட நேரடி கண்ட்ரோல்ல வர்றது எல்லாமே பிரம்மாண்டமான நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாங்க. கடல், நீரோட்டம், கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், மீன்கள், திமிங்கலங்கள், சங்கு, பவளப்பாறை, அப்புறம் உப்புன்னு கடலும் கடல் சார்ந்த எல்லா வளங்களும் இதுல அடங்கும். சாதாரண மீனவரிலிருந்து பரிசல், ஓடம், ஸ்டீமர் வரைக்கும் நீரோடு தொடர்புடைய மனிதர்கள் மற்றும் வாகனங்கள் எல்லாமே ரேவதியோட ஆதிக்கத்துல தான் வருது. இதுல ரொம்ப அழகான ஒரு முரண்பாடு இருக்கு, கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள், ஸ்ரீலங்கா, ரயில் தண்டவாளங்கள், ரோடு, டிராம் வண்டின்னு நம்ம அன்றாட உலகியல் பயணங்களை ரேவதி ஆளுது. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் ராமேஸ்வரம், திருச்செந்தூர் மாதிரியான ரொம்ப புனிதமான கடலோர ஆன்மீக தலங்களுக்கான பயணங்களையும் இதுதான் குறிக்குது. சாதாரண பயணமும் சரி, ஆன்மீக பயணமும் சரி, ரெண்டும் இங்கதான் இணையுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் செருப்பு, சாக்ஸ், மெட்டி, கொலுசு, படிக்கட்டு, வாசப்படின்னு ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயங்கள்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நட்சத்திரம் பயணங்கள் ஆளுதுன்னா அந்த பயணங்களுக்கு தேவையான அடிப்படை உபகரணங்கள் மற்றும் உடலோட உறுப்புகளையும் இதுதானே ஆளணும். அதனால தான் பாதங்கள், மிதியடி, வாசப்படிகள் எல்லாமே இதுக்கு கீழே வருது. ரொம்ப லாஜிக்கலா இருக்குல்ல? இப்போ நாம மேற்பரப்புல இருந்து கண்ணுக்கு தெரியாத அந்த ஆழமான உலகத்துக்குள் நுழைவோம். செக்ஷன் 2 பாதாள உலகம். ரேவதினால பூமியோட அடிப்பகுதி, அதாவது ஆழம்னு சொல்லலாம், சுரங்கங்கள், போர்வெல், மரத்தோட ஆணிவேர், பாம்பு புற்று, அஸ்திவாரம், நிலத்தடி ரகசிய அறைகள் எல்லாமே இதோட காரகத்துவங்கள் தான். இந்த மாதிரி மறைவான இடங்கள் எல்லாமே ரேவதிக்கு சொந்தமானது அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மர்மமான ஆழத்தை கொடுக்குது இல்லையா? இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல இருக்கிற டேட்டாவை ஒப்பிட்டு பார்க்கறப்போ நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரேவதி நட்சத்திரம் மனித குலத்துக்கு பயன்படுற மறைவான விஷயங்களான ஊற்று நீர், கிணறு, கேபிள்கள் இது எல்லாத்தையும் ஆளுது. ஆனா அதே நேரம் கழிவுகளான சாக்கடை, செப்டிக் டேங்க், குப்பை கூளங்கள், எருக்குள்ளி, உரம்னு எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கு. உயிர் கொடுக்கிற நீரும் சரி, அழுகி போற கழிவும் சரி, ரெண்டும் ஒரே இடத்துல தான் சந்திக்குது. செக்ஷன் 3 உயிரினங்கள் மற்றும் உடற்கூறு. இந்த நீர் மற்றும் பாதாள தன்மைகள் எப்படி வாழும் உயிரினங்களையும் நம்ம உடம்புலையும் வெளிப்படுதுன்னு பார்ப்போம். விலங்குகள்ல பாத்தீங்கன்னா பெண் யானை, வல்லூறு, கருடன், அப்புறம் அணில். மரங்கள்ல இலுப்பை மரம், அசோக மரம், வாழை மற்றும் கொய்யானு எல்லாமே ரேவதியோட அம்சங்கள் தான். உடற்கூறியலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா மூளை, இடது கண் மற்றும் உடலோட பின்புறம் ஆகியவை ரேவதியால் ஆளப்படுது. இதுல கருடனோ இலுப்பை மரமோ ரேவதியோட தனித்துவமான அடையாளங்களா மூலத்தரவுகள்ல ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ஏன் இந்த குறிப்பிட்ட உறுப்புகள் மற்றும் பொருட்கள் எல்லாம் இங்க வருதுன்னு கொஞ்சம் யோசிப்போம். ரேவதிங்கிறது ஒரு எண்டு, அதாவது முனைகளை குறிக்கிற நட்சத்திரம். பெருவிரல் நகம், யமன் பாதம், குதிரையோட லாடம், கையில் அணியிற மோதிரம்னு உடலோட அல்லது பொருட்களோட இறுதி விளிம்புகளை இதுதான் ஆளுது. செக்ஷன் 4 ரகசியங்கள் மற்றும் வீழ்ச்சி. பௌதீக மற்றும் உலகியல் விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி மனித மனசோட ஆழமான இருண்ட உளவியல் தன்மைகளை இந்த தரவுகள் எப்படி விவரிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். பாதாள உலகத்தையும் ரகசிய அறைகளையும் ரேவதி ஆளுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் மனித மனசோட ரகசிய நோக்கங்களையும் இதுதான் குறிக்குது. சதித்திட்டம் தீட்டுவது, ஏமாற்றம், சூதினால் ஜெயிப்பது, அசுர வர்க்கத்தன்மைகள், அப்புறம் அசாத்தியமான தைரியம் எல்லாமே இதுக்கு கீழே தான் வருது. மறைமுகமான செயல்பாடுகள் அனைத்துக்குமே இதுதான் ஆணிவேரா இருக்கு.
இங்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு வீழ்ச்சியோட படிநிலைகள் எப்படி அவ்ளோ துல்லியமா விவரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதீத ஈகோ அல்லது கர்வம் காரணமா முதல்ல பதவி இழப்பு மற்றும் அவமானம் ஏற்படுது. அதோட தொடர்ச்சியா பெரிய நஷ்டம் ஏற்பட்டு கடைசியில திவாலாகிறது அல்லது ஐபி வாங்குற நிலை வரைக்கும் ஒரு மனிதனோட வீழ்ச்சி எப்படி பயணிக்குதுன்னு இந்த சோர்ஸ் ரொம்ப கிளியரா மேப் பண்ணிருக்கு. இந்த வாக்கியம் தரவுகள்ல மிக தெளிவாவே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அப்படியே சொல்றேன் கேளுங்க. திறமை இருந்தும் கர்வம் காரணமாக சொத்து மற்றும் உயிரிழப்பு அடைதல், அசாத்தியமான தைரியத்தால் ஏமாற்றம் அடைதல், இது நிஜமாவே மனித குலத்துக்கு விடப்படுற ஒரு கடுமையான எச்சரிக்கை. நமக்கு எவ்வளோதான் தனித்திறமையும் சிறப்பும் இருந்தாலும் ஈகோ எப்படி நம்ம மொத்த வாழ்க்கையும் அழிக்கும் அப்படிங்கிறத இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. இது மட்டும் இல்லாம சில மிக கடுமையான மற்றும் துயரமான நிகழ்வுகளையும் இந்த நட்சத்திரம் ஆழுது. எதிர்பாராத விபத்துக்குள்ளாகுதல், மயக்கம் போடுதல், காக்காய் வலிப்பு, கால் இடறல், அதிகமான செலவாளியாக இருத்தல், மதுபான விற்பனை, தம்பியை இழத்தல் மற்றும் ஊரை விட்டு ஓடுதல்னு மனித அனுபவத்தோட மிக கீழ்மட்ட நிலைகளையும் இந்த தரவுகள் எந்த சார்பும் இல்லாம ரொம்ப நடுநிலையா பட்டியலிட்டிருக்காங்க. செக்ஷன் 5 முடிவு மற்றும் மோட்சம். இந்த 2 பக்கங்கள்ல இருந்து நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 27வது நட்சத்திரமாகிய ரேவதியோட மிக மிக முக்கியமான அம்சம் இதுதாங்க. வாழ்க்கையோட நேரடியான மற்றும் உருவகமான முடிவுகள் இங்க விவரிக்கப்பட்டிருக்கு. மரண சாசனம் எழுதுவது, காணாமல் போவது, தற்கொலை அல்லது போர்க்களத்தில் இறப்பது மாதிரியான வெளியேற்றங்கள், அதைத் தொடர்ந்து சுடுகாடு, இடுகாடு, மின்மயான மாதிரியான இடங்கள், இறுதியா இது எல்லாத்தையும் கடந்து மோட்சம் அடைவதுன்னு ஒரு முழுமையான சுழற்சியை இது நமக்கு காட்டுது. ஆனா அந்த இறுதி மோட்சத்தை அடையறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? மூலத்தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, தர்மஸ்தாபனம் அமைப்பது, சிலை வைப்பதுன்னு தன் சொத்துக்களை கைவிட்டு ஈகோவை அழிக்கிற நிலை ஒரு மனுஷனுக்கு வரணும். உலகப்பற்றை விடுறதுக்கும் இறுதி விடுதலையான அந்த மோட்சத்தை அடையிறதுக்குமான பாலமா இதுதான் அமையுது. சோ எல்லையற்ற ஆழங்களையும் ரகசியங்களையும் அதே சமயம் நமது இறுதி ஆன்மீக விடுதலையையும் ஆளும் இந்த இறுதி நட்சத்திரத்தோட விளக்கத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். உங்க சொந்த மோட்சத்தை அல்லது முழுமையை அடைய நீங்க எந்த உலகியல் பற்றையோ அல்லது எந்த ஈகோவையோ துறக்க வேண்டியிருக்கு? இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த ஆழமான அலசல் கண்டிப்பா உங்க தேடலுக்கு ஒரு புது பாதையை திறந்திருக்குன்னு நான் நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன்.